Hi all, welcome to SLRE Creation. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் செயின் ஸ்டிச். அதுக்கு நான் ஸ்விங் த்ரெட்டு, இது த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன், இது சில்க் த்ரெட், இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்விங் த்ரெட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சில்க் த்ரெட்டில் நம்ம 2 ஸ்டாண்ட்ஸாக போடுவோம், எடுத்த உடனே 2 ஸ்டாண்ட்ஸாக போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்விங் த்ரெட்டை ஒன்று நீங்கள் அப்படியே மடியில் போட்டுட்டு அப்படி மடியில் வச்சுட்டு அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் போட்டுட்டு கீழே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இது மூவ் ஆகிட்ருக்கும், அப்போ உங்களுக்கு சிக்குழுகும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 விரல் தான் நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 விரலில் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 2 விரல், கட்டை விரலும் நடு விரலும் இந்த மாதிரி நாட் போட்ட த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த விரலில் அவ்வளோதான் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து எப்படி நூல் எடுத்து மேலே எப்படி ஸ்டிச் போடுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே என்ன பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டிச் போடுறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீடில் குத்திட்டு இந்த நூலை மேலே எடுக்கிறோம். இந்த மாதிரி மேலே எடுத்துட்டு இந்த நூலை அப்படியே ஒரு இழுத்த உடனே இந்த மாதிரி ஆயிரும். ஸோ நீடில் குத்துறோம், இந்த மாதிரி நூல் சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். நீடில் குத்தும்போது இந்த ஷார்ப்பு எட்ஜ் மாதிரி இருக்கும், இந்த நோஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த சைடு இருந்தால் தான் இந்த மாதிரி நூலை சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம், கரெக்டாக வரும். ஸோ நீடில் குத்துறோம், இந்த மாதிரி நூல் சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். நீடில் குத்துறோம், நூல் சுற்றிட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், மேலே எடுத்த உடனே நீடில் குத்துறோம், நூல் இந்த மாதிரி சுற்றுறோம், எடுத்துட்டு மேலே ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். நீடில் குத்துறோம். இந்த நூல் நீங்கள் எப்படியும் சுற்றலாம், அப்படி இல்லை இப்படியும் சுற்றலாம், உங்களுக்கு எந்த மாதிரி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். நீடில் குத்துறோம், நூல் இந்த மாதிரி சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். நீடில் குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம், ஒரு லெஃப்ட். இப்போ நம்ம கீழே என்ன பண்ணோன்னு பார்த்தோம், இப்போ மேலே எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீடில் இந்த மாதிரி இருக்குது, குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். பாருங்கள், குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நீடில் 90 டிகிரி, அதாவது செங்குத்தாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் துணியும் அதிகமாக ஹோல் பெருசாக வராது. ஸோ எப்போவுமே நீடில் நீங்கள் போடும்போது ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக, அதாவது 90 டிகிரிஸில் இருக்கணும். ஸோ குத்துறோம், சுற்றிட்டு மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். நீடில் குத்துறோம், இப்படி சுற்றிட்டு மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். சுற்றுறோம், மேலே எடுத்துட்டு நூலுக்கு மேலே வந்த உடனே நான் ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். இப்படி குத்துறோம், நீடில் குத்திட்டு நூல் சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், எங்கே டேர்ன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி குத்திட்டு நூல் சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி
நூல் சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், நீடில் நூல் சுற்றிட்டு மேலே எடுத்து ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீடில் குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் சூயிங் த்ரெட்டில் இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குத்துறோம், நூல் சுற்றிட்டு நீடில் குத்துறோம், நூல் சுற்றுறோம், மேலே எடுத்துகிட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். அவ்வளோதான். நீடில் குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுத்துகிட்டு ஒரு லெஃப்ட் ஒரு. இதே மெத்தட் தான் ஃபுல்லாக. இது மாதிரி நீடில் குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம், நீடில் குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நூல் எந்த சைடு ட்ராவல் ஆகுதோ அந்த சைடு தான் அந்த ஷார்ப் எட்ஜும் அந்த மாதிரி வரும். நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி குத்திட்டு லெஃப்ட் ஒரு ரைட், நீடில் குத்துறோம், சுற்றுறோம், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், குத்திட்டு ஒரு சுற்றுறோம், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். ஸோ இது வந்து நாட் போடுறதுக்குன்னே ஒரு 3 மெத்தட் இருக்குது, ஆரி நாட். ஸோ அது வந்து இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் பழகிக்கோங்க. அதனால் நாட் போடும் போது இது நூலை அப்படியே ஃபுல்லாக இழுத்துட்டு கீழே இந்த மாதிரி நீடில் இந்த நூலை கீழே பிடிச்சி இழுத்துட்டு கீழே நாட் போட்டுருங்க. நம்ம ஆரி நாட் வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நாட் போடுங்க. இந்த மாதிரி நீடில் வந்து நூலை எடுத்து கீழே இழுத்துட்டு கீழே நாட் போட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். அதுக்கு நான் ஒரே கலரில் 2 த்ரெட் எடுத்திருக்கேன். அதாவது இது எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸாக போடுவோம். அதாவது இந்த மாதிரி 2 இதாக போடுவோம். ஸோ 2 எடுத்திருக்கேன். சப்போஸ் ஒரே கலரில் உங்கள்கிட்ட 2 இல்லைன்னா இந்த மாதிரி பாபினில் கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அது இதே மாதிரி சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு சேம் அதே மாதிரி இது மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு குத்துறோம், நூல் எடுக்கிறோம், எடுத்துட்டு குத்துறோம், நூல் சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ஒரு ரைட். சேம் அதே ப்ராசஸ். குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம், ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். இந்த செயின் ஸ்டிச் வந்து செயின் வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன செயினாகவும் போடலாம், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செயினாகவும் போடலாம். ஸோ இந்த மாதிரி குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். எந்த இடத்துல டர்ன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே இந்த மாதிரி குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். ஸோ இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குத்திட்டு நூல் சுற்றுறோம். மெயின் இந்த நீடில் வந்து நீங்கள் குத்தும்போது இந்த மாதிரி 90 டிகிரியில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குத்தும்போது 90 டிகிரியில் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நோஸ் பார்ட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது. நூல் வந்து எந்த சைடு வருதோ அந்த சைடு தான் வரும். அப்போ தான் நம்ம கீழேருந்து நூல் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி குத்திட்டு நூல் சுற்றுறோம், மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்.
இந்த மாதிரி குத்துறோம். நூல் சுற்றிட்டு மேலே எடுத்து ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். எப்போவுமே நம்ம போடும்போது இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, அதாவது ஒரு நூல் வரும், இல்லைன்னா நாட் விழுகும். ஸோ மெதுவாக பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி குத்துறோம், நூல் சுற்றுறோம், மேலே எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸில் வேறு எது பார்ப்போம். அதாவது குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி குத்துறோம், நூல் சுற்றிட்டு மேலே எடுத்து ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். அவ்வளோதான். இப்போ நம்ம நாட் போடணும். நாட் ஆல்ரெடி இதில் ஒரு 3 மெத்தட் இருக்குது ஆரி நாட். அது இப்போவே சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீளமாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இதை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. 2 இது கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 2 நூலை இதை அப்படியே கீழே இழுத்து, கீழே இந்த மாதிரி 2யுமே இழுத்துட்டு நாட் போட்டு விட்டுருங்க, முடிச்சு போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சூயிங் த்ரெட்டில் போட்டுருங்க. போட்டு பழகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போடுங்க. ஸோ இது 2ம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.